அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, நண்பர்களே, வணக்கம். எமது அமைப்புகளான புரட்சிகர மக்கள் அதிகாரம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய அமைப்புகளின் சார்பாக வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் புறக்கணிப்பு இயக்கத்தை மேற்கொண்டு வருகிறோம். குறிப்பாக தமிழகத்திலும் பரவுவது பாசிச பயங்கரவாதம், தேர்தல் பாதை உதவாது, தெருவில் இறங்கி போராடு என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த ஒரு மாத காலமாக தெருமுனை கூட்டம், தெருமுனை பிரச்சாரம், கடைவீதி பிரச்சாரம், ரயில் பிரச்சாரம், பேருந்து பிரச்சாரம், வெளியீடு, சோரட்டி என்று பல்வேறு வடிவங்களிலே இந்த பாசிச பயங்கரவாத அபாயத்தை மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையிலே இந்த பிரச்சார இயக்கத்தை மேற்கொண்டிருக்கிறோம். அதனுடைய இறுதியாக வருகிற 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கின்ற உழைக்கும் மக்கள் தொழிற்சங்க மாமன்றத்திலே மாலை 4:30 மணிக்கு ஒரு அரங்க கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்த இருக்கிறோம். அந்த அரங்க கூட்டத்தை நடத்துவதற்கு முதலிலே தேர்தல் ஆணையத்திடம் ஆன்லைன் வழியாக மனு செய்திருந்தோம். அதே நேரத்திலே உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்திருந்தோம். இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அரங்க கூட்டமானது வெற்றிகரமாக நடைபெற இருக்கிறது. ஆகவே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற ஜனநாயக சக்திகள், நண்பர்கள், தோழர்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது பெரியார் பிறந்த மண், இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வேலை எடுபடாது என்று இன்றைக்கு பரவலாக இந்தியா கூட்டணி கட்சியினர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழகத்திலே பாசிச பயங்கரவாதம் இன்றைக்கு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்த உண்மையாக, விவரங்கள் சொல்கின்ற உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் அதனுடைய இந்து முன்னணி 2025 புள்ளி விவரத்தின்படி வெளிவந்த தகவல்களின்படி 4000 அமைப்புகளை இங்கே தமிழகத்திலே வைத்திருக்கிறது. அதே போல விஸ்வ இந்து பரிஷத் 2000 கிளை அமைப்புகளை வைத்திருக்கிறது. ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய அகில பாரதிய வித்யார்த்திய பரிஷத் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பு கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்டு இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வார வகுப்புகள், ஆயிரக்கணக்கான மாத வகுப்புகள் ஷாகா என்ற பெயரிலே இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், சமீபத்திலே மதுரையிலே ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திலே யோகா பயிற்சி என்ற பெயரிலே துப்பாக்கி சுடும் பயிற்சி அரங்கேறியது. போலீஸுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் திமுக அரசு, போலீஸு கண்டுகொள்ளவில்லை. இப்படி துப்பாக்கி சுடும் பயிற்சி, கோவில்களை நாத்திகர்கள் கைப்பற்றுகிறார்கள், ஆகவே அதை தடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே கோவில் பாதுகாப்பு பிரிவு என்ற ஒரு ஆயுதம் தெரித்த அரை ரகசிய குண்டர் படையை ஆர்எஸ்எஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. 2025 ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு நிறைவை ஒட்டி கிட்டத்தட்ட 1 லட்சம் தொண்டர்களை தமிழகம் முழுவதும் அவர்கள் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக அடிமட்ட மக்கள் வரை, வேறுமட்ட மக்கள் வரை தங்களுடைய நச்சுக்கு பிரச்சாரத்தை வீச்சாக கொண்டு செல்ல இருக்கிறார்கள். இதன் மூலமாக, இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு முருகன் மாநாடு நடத்தி கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை திரட்டி மிகப்பெரிய வன்முறையை நடத்துவதற்கு ஆர்எஸ்எஸ் இங்கே திட்டமிட்டது. அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை மைக்கேல்பட்டியிலே சாதாரண ஒரு மாணவியினுடைய தற்கொலையை மதமாற்றத்திற்காக நடந்த கொலை என்று வன்முறையை, கலவரத்தை நடத்த திட்டமிட்டான். இப்படி மிகப்பெரிய ஒரு வன்முறையை நடத்துவதற்கும், வேகமாக மக்களிடம் நச்சு பிரச்சாரத்தை செய்து மக்களை பாசிசமயமாக்குவதற்கும் வேகமாக தமிழகத்திலே ஆர்எஸ்எஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை பற்றி எந்த கட்சிகளும் இங்கே பேச மறுக்கிறார்கள். இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலிலே பல்வேறு இலவசங்களை, கவர்ச்சி விளம்பரங்களை, கவர்ச்சி திட்டங்களை அறிவித்து செய்கிறார்களே ஒழிய, இன்றைக்கு ஏறி தாக்கி வருகிற, பரவி வருகிற இந்த பாசிச பயங்கரவாதம் பற்றி விவாத பொருளாகவில்லை. ஓட்டு கட்சிகள் திட்டமிட்டே இதை மறைக்கிறார்கள். ஆனால் அவ்வப்போது ஊறுகாயை போல பாசிச எதிர்ப்பு என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறது இந்தியா திமுக கூட்டணி. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இங்கே நடத்துகிற வன்முறைகளை தெரிந்தே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவேன் என்று வன்முறையை ஏவிய எச்ராஜா மீது திமுக எந்த வழக்கும் தொடுக்கவில்லை. இப்படி திமுக அரசு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு, இந்து முன்னணி, பஜ்ரந்தள் போன்ற வன்முறை கும்பல்களுக்கு பல்வேறு வகையிலே அவர்கள் வளர்வதற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறது மறைமுகமாக திமுக அரசு. அதே நேரத்திலே தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாசிச நடவடிக்கைகளான, இந்தியா முழுவதும் பாசிச நடவடிக்கைகளான எஸ்ஐஆர் அமுல்படுத்தப்படுகிறது. இன்றைக்கு டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரையறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளிலெல்லாம் திமுக அரசு மௌனம் காக்கிறது. தமிழகத்திலே 1 கோடி பேர் நீக்கப்பட்ட பிறகு திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளவில்லை.
வாய் மூடி மௌனம் காத்தது. இந்தியா கூட்டணி கட்சிகள் மௌனம் காத்தார்கள். குறிப்பாக எங்களைப் போன்ற அமைப்புகள், குறிப்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு உடனடியாக எஸ்ஐஆரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்ததற்கு உடனடியாக வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சார்ஜ் ஷீட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பாசிச நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுகின்ற எங்களைப் போன்ற அமைப்புகளை கடுமையாக ஒடுக்குகிற திமுக அரசு RSS பிஜேபியினுடைய வளர்ச்சிக்கு மறைமுகமாக சேவை செய்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் RSS பிஜேபி மிகப்பெரிய பாசிசமாக இன்றைக்கு தமிழகத்திலே பரவி வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இதை இந்த தேர்தல் மூலமாக வீழ்த்த முடியாது என்பது யதார்த்த உண்மையாகிக் கொண்டிருக்கிறது. அதை விளக்குகின்ற வகையிலே தான் இந்த அரங்கு கூட்டமானது நடைபெறுகிறது. ஆகவே பாசிச அபாயத்தை உணர்ந்திருக்கின்ற மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தின் அடிப்படையிலே தான் இந்த இயக்கத்தை 1 மாத காலமாக நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த இறுதியாக இந்த அரங்கு கூட்டமானது நடைபெறுகிறது. எனவே தோழர்கள், ஜனநாயக சக்திகள், நண்பர்கள், சமூக அக்கறை கொண்ட அனைவரும் இந்த பாசிசத்தை முறியடிக்க என்ன செய்வது என்கின்ற வகையிலே நடைபெறுகிற இந்த கருத்தரங்கத்தை அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை கைகூப்பி அழைக்கிறோம். நன்றி.